சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் ஆயுஷ் மாத்ரே தொடை தசைப்பிடிப்பு காரணமாக 3 வாரங்கள் விலகியிருக்காரு. இந்த நிலையில 3வது இடத்துல அதிரடியாக ஆடி வந்த அவருக்கு பதிலாக அதே வேகத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு வீரரை சிஎஸ்கே தேட வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. மாத்ரேக்கு நேரடி மாற்றாக ஊர்வில் பட்டேல் களமிறங்க வாய்ப்பு இருக்கா. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக 19 பந்துகள்ல 37 ரன்கள் விளாசியிருக்காரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸிற்கு எதிராக 11 பந்துகள்ல 31 ரன்களை அடித்து மிரட்டியிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக டக் அவுட் ஆனாலுமே அவருடைய அதிரடி ஆட்டம் நம்பர் 3 இடத்திற்கு அவரை ஒரு வலுவான தேர்வாக மாத்தினார். மேத்யூ ஷாட் பேட்டிங் பவுலிங் ரெண்டிலுமே கை கொடுப்பாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 30 பந்துகள்ல 34 ரன்களும், பாகிஸ்தானுக்கு எதிரான T20 போட்டியில 23 பந்துகள்ல 27 ரன்களும், ஆனால் சமீபத்திய போட்டிகள்ல 2-5 அப்படின்னு சொற்ப ரன்கள்ல ஆட்டம் இழந்திருக்காரு. பந்து வீச்சிலுமே சமீபத்துல விக்கெட்டுகள் எடுக்கல. இருந்தாலுமே அவருடைய ஆல்ரவுண்டர் திறன் இன்னமுமே நல்லா தான் இருக்கு. அவர் அணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர் அவர்களுமே களமிறங்க வாய்ப்பு இருக்காம். இவங்களெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தோனி அவர்கள் அடுத்த போட்டியில கண்டிப்பாக களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. தோனி அவர்கள் களமிறங்கும் பட்சத்துல அவருக்கு மாற்றாக யார் இருப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில கண்டிப்பாக சர்ஃப்ராஸ் கான் அவர்களை பெஞ்சில் உட்கார வைக்க வேண்டிய சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.